10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 7 அளவியல் பயிற்சி 7.2 முதல் கணக்கு பார்க்கிறோம். 10 மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் 14 மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு உருளை வடிவ கிணற்றில் இருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு 5 மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை அமைக்கப்படுகிறது எனில் மேடையின் உயரத்தை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு. வரைபடம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையை வச்சு வரைபடம் வரைந்து அளவுகளை குறிச்சுக்கிறோம். அதாவது ஒரு உருளை வடிவ கிணறுன்னு கொடுத்துருக்குறாங்க. அதை சுற்றி மேடை அமைக்கப்படுவது அப்படிங்கிறதுனால இது ஒரு உள்ளீடற்ற உருளை வடிவத்தில் நமக்கு இருக்கும். இந்த உள்ளீடற்ற உருளையின் உட்புற விட்டம் 10 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. உட்புற விட்டம் 10 மீட்டர்னா ஆரமானது 10/2 5 மீட்டர்னு, உட்புற ஆரம் 5 மீட்டர் நம்ம கொடுத்துக்கிறோம். இந்த நிபந்தனைகளை நம்ம எழுதிடலாம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகளானது உருளை வடிவ கிணற்றின் உட்புற விட்டம் 10 மீட்டர் என கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ உட்புற ஆரம் எழுதிக்கலாம். உட்புற ஆரத்தை ஸ்மால் ஆர்னு குறிப்பிடலாம். 10/2 எனும் பொழுது மதிப்பு 5 மீட்டர். ஆழம் என்பது உயரத்தை குறிப்பிடும். ஆழம் h என்பது 14 மீட்டர் என கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கு. கிணறும் அதாவது 5 மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை அமைக்கப்படுவதா கொடுத்துருக்குது. வரைபடத்தில் குறிச்சுக்கலாம். 5 மீட்டர், இந்த 5 மீட்டர் என்பது அகலம், அதாவது பாதையின் அகலத்தை குறிப்பிடும். அப்போ வெளிப்புற ஆரம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா உட்புற ஆரம் 5 மீட்டர், அதனோட அகலத்தையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 5 + 5 எனும் பொழுது மதிப்பு 10 மீட்டர் என வெளிப்புற ஆரம் கிடைக்கிது. உள்ளீடற்ற உருளையின் வெளிப்புற ஆரமானது, அதாவது கிணறும் கரையும் சேர்ந்து உள்ளீடற்ற உருளை வடிவத்தை பெறுகிறது. அதனுடைய ஆரத்தை எழுதிக்கலாம். கிணறும் கரையும் சேர்ந்து உள்ளீடற்ற உருளை வடிவம் பெறுகிறது. அதன் ஆரம், அதாவது வெளிப்புற ஆரம். வெளிப்புற ஆரத்தை கேபிட்டல் ஆர்னு குறிப்பிடலாம். கேபிட்டல் ஆர் என்பது 10 மீட்டர், அதாவது வெளிப்புற ஆரமானது 10 மீட்டர். உயரம் தெரியாது, உயரத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். உயரம் தான் கணக்கிட போகிறோம். ஹெச்சோட மதிப்பு அப்படியே கொடுத்துக்கலாம். ஏற்கனவே நம்ம RH எடுத்துருக்கிறோம். அந்த இடத்துல மதிப்பானது R1 H1 கொடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய H2ன்னு குறிப்பிடலாம். என்னென்ன மதிப்புகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உருளையின் கன அளவும் உள்ளீடற்ற உருளையின் கன அளவும் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்கும். உருளையின் கன அளவு மற்றும் உள்ளீடற்ற உருளையின் கன அளவு இரண்டு மதிப்புகளும் ஒன்றுக்கொன்று சமம். உருளையின் கன அளவுக்கு πr²h, ஹெச்சுக்கு பதிலாக H1 எடுத்திருக்கிறோம். உள்ளீடற்ற உருளை வடிவத்தில் π கேபிட்டல் R² - ஸ்மால் r² இன்டூ H2. π இரண்டு பக்கமும் கேன்சல் ஆகிடும். ஸ்மால் ஆரின் மதிப்பானது 5, அப்போ 5² பெருக்கல் H1 மதிப்பானது 14 ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் என்பது மதிப்பு 10 - ஸ்மால் ஆர் என்பது ஏற்கனவே எழுதியிருக்கிறோம் மதிப்பு 5. அப்போ 10² - 5² H2 தான் கணக்கிடுறோம். H2 அப்படியே எழுதிக்கலாம். 5 பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 5² 25 பெருக்கல் 14 ஈக்குவல் டு 10 வர்க்கப்படுத்துகிறப்ப 100, 5 வர்க்கப்படுத்துகிறப்ப 25 H2. 25 பெருக்கல் 14 100 - 25 75 H2. இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி எழுதிக்கிட்டோம்னா 75 H2 ஈக்குவல் டு 25 பெருக்கல் 14. H2 என்பது 25 பெருக்கல் 14 டிவைடட் பை 75. 25 25 3 முறை. அப்போ H2 மதிப்பானது என்ன கிடைக்குது? 14/3ன்னு இருக்குது. இதை கேன்சல் பண்ணலாம். 4 3 12, மீதி 2 20, 20ல் 6 3 18, மீதி 2 6 3 18, மீதி 2 6 3 18, 6 6 6ன்னே போய்கிட்டே இருக்கும். H2 ஈக்குவல் டு புள்ளிக்கு அடுத்து ஒரு 2 நம்பர் மட்டும் எழுதுறோம்னா 3வது எண் 6 இருக்கிறதுனால 2வது எண்ணோட 1 கூட்டிக்கிட்டோம்னா 4.67 மீட்டர். தேர்ஃபோர் மேடையின் உயரம் 4.67 மீட்டர் ஆகும். தேங்க்யூ.